இளைஞர்களின் குரல் த வாய்ஸ் ஆஃப் யூத். எபிசோட் 3, அப்பா அம்மா வர்சஸ் நான், ஒரு புரிதல் பயணம். வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் உமா கருணாகரன். இளைஞர்களின் குரல் பாட்காஸ்டின் 3வது எபிசோடிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த 2 எபிசோட்களையும் நம்ம கனவுகள், கவலைகள், டிஜிட்டல் உலகம் பற்றி பேசினோம். அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் உங்கள் கருத்துகளுக்கும் ரொம்பவும் நன்றி. இந்த வாரம் நம்ம வாழ்க்கையின் மிக முக்கியமான உறவை பற்றி பேச போகிறோம். அதுதான் நம்ம பெற்றோர்களுடனான உறவு. அப்பா அம்மாவுக்கு என் மனசு புரிய மாட்டேங்குது. நான் பண்ணுற எந்த விஷயமும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த வரிகள் உங்களுக்கும் தோன்றி இருக்கலாம். ஏன்னா இது ஒவ்வொரு இளைஞரின் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த தலைமுறை இடைவெளியை, ஜெனரேஷன் கேப்பை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? வாங்க இந்த உணர்வுபூர்வமான பயணத்தை தொடங்குவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு புது ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுவும் ஐஃபோன் தான் வேணும்னு சொல்றீங்க. ஆனா அப்பா, பழைய ஃபோன் நல்லா தானே இருக்கு, தேவையில்லாம எதுக்கு இவ்வளோ செலவுன்னு கேட்குறாரு. இது வெறும் ஃபோன் பிரச்சனை இல்லை. இது நம்மளோட சிந்தனைக்கும் அவங்களோட சிந்தனைக்கும் இருக்கிற ஒரு இடைவெளி. அவங்க வளர்ந்த காலத்துல சேமிப்பு, எதிர்கால பாதுகாப்பு தான் முக்கியமா இருந்தது. ஒரு பொருள் தேவையா இல்லையான்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. ஆனால் நாம் லைஃப் இஸ் அ வைப்னு சொல்கிறோம். ஒரு பொருள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, ஒரு அனுபவத்தை கொடுக்குமான்னு யோசிக்கிறோம். இதுதான் ஜெனரேஷன் கேப்பின் அடிப்படை. வேலை விஷயத்தில் இன்னும் ஒரு பெரிய குழப்பம். நம்ம அப்பா அம்மா டாக்டர், இன்ஜினியர்னு சொன்னாங்க. ஆனால் நாம் கிராஃபிக் டிசைனர், யூடியூபர், சோஷியல் மீடியா மேனேஜர்னு புதுசாக ஒரு கேரியர் பாத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்களுக்கு இது புரியல. அவங்க பயப்படுறாங்க. இதில் எல்லாம் சம்பாதிக்க முடியுமா, எதிர்காலத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்குமான்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க பயம் தப்பு இல்லை, அது அவங்க பாசத்தின் வெளிப்பாடு. ஆனால் அந்த பயம் நம்ம கனவுகளை பாதிக்குது. சரி, இந்த இடைவெளியை நாம் எப்படி நிரப்புறது? இதுக்கு ஒரே வழி பேசுறது மட்டும்தான். முதலாவது, அவங்க பக்கத்தில் இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவங்க பயம்தான் என்ன? அதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். அவங்க காலத்துல சந்திச்ச கஷ்டங்கள் என்ன? அவங்க ஏன் ஒரு நிலையான வேலையை எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க. அப்பா, நான் இந்த துறையை ஏன் தேர்ந்தெடுக்கிறேன்னு, இந்த வேலையில் எனக்கு என்ன ஆர்வம் இருக்குன்னு பொறுமையா விளக்குங்க. அவங்களுக்கு புரியாத மொழியில பேசாம அவங்களுக்கு புரியிற உதாரணங்களோட பேசுங்க. எடுத்துக்காட்டா, நான் ஒரு கண்டென்ட் ரைட்டர் ஆக போறேன்னு சொல்றதுக்கு பதிலா, நான் பத்திரிக்கையில் எழுதுற மாதிரி இப்போ வெப்சைட்டில் எழுதுறது தான் என் வேலைன்னு சொல்லலாம். இது அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். மூணாவது, சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க கருத்துக்களை கேளுங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கும்போது, ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது அவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவங்களுடைய அனுபவங்களுக்கு மதிப்பளிங்க. இது நம்மளோட முடிவுகளை அவங்க புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பை கொடுக்கும். நண்பர்களே, தலைமுறை இடைவெளி என்பது சண்டை போடுறதுக்கான ஒரு பிரச்சனை அல்ல. அது புரிதலுக்கான ஒரு வாய்ப்பு. நாம பொறுமையா பேசினா அவங்க நம்மளை நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு நிச்சயம் உதவியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்க வீட்டில் இந்த மாதிரி ஜெனரேஷன் கேப்பை எப்படி சமாளிச்சீங்க? உங்க அனுபவங்களை, கேள்விகளை இல்லைன்னா கருத்துக்களை நம்மளுடைய யூடியூப் பக்கத்தில் இளைஞர்களின் குரல்ங்கிற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி பகிர்ந்துக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் உமா கருணாகரன்.